அண்ணன் இந்த அட்டம்ப்ட்டும் போச்சுன்னு இவ்வளோ நாள் டைம் தானே வேஸ்ட் ஆச்சு. அதான் வேற வேலைக்கு ஏதாவது இல்லாமல் முடிவு பண்ணிட்டேங்க. ஃபைனல் அட்டம்ப்ட் எதுவும் எழுத போகிறது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஏய், இப்போ என்னாச்சு? இன்னும் ஒரு அட்டம்ப்ட் இருக்குல்ல? இல்லைன்னா அது எழுதியும் டிக்ளேர் பண்ண போறது இல்லை. அப்போ இதுக்குன்னு எழுதணும். டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது பொழுதுபோக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி நினைக்கிறியா? எத்தனையோ பேர் கடைசி டைம்ல எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க தெரியாது. இன்னைக்கு அம்பேத்கர் ஐயா பிறந்த நாள் அதுவும் நான் சொல்றேன். அவர் வாழ்க்கையில பார்த்த கஷ்டத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டோம். ஆனா அவர் அந்த கஷ்டத்துலயும் போராடி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதி தான் வாழ்க்கையை ஒரு சரித்திரமா மாத்திருக்காரா. ஆனா நீ இப்படி பயந்து சாவர. நமக்கு ஒரு விஷயம் வரலன்னா அது ஏன் வரல, எதுக்கு வரல, எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கணும். அதை விட்டு நமக்கு வரலையன்னு சொல்லி அதை விட்டு போக புரியுதா? புரிஞ்சுதுண்ணா. ஐ வில் ரீஸ்டார்ட் மை ஒர்க் ஃப்ரம் ஜீரோ. மேல என்ன தப்பு இருக்கு நான் கண்டுபிடிச்சி இந்த ஃபைனல் அட்டம்ல எப்படியா ஜெயிச்சு நான் ஐஏஎஸ் ஆகணும். அந்த வெறி இருந்தா போதும்டா, நீயே ஒரு நாள் அம்பேத்கர் ஐயா மாதிரி ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.